நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஏன்னா நான் நெறைய வீடியோஸ் குடுத்துட்டேன். புதிய யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது? அது மட்டும் இல்ல மானிட்டைசேஷன் எப்படி வாங்குவது? உங்களுக்கு உண்டான சின்ன சின்ன டவுட் எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்ல நான் செக்ஷனா குடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பா அதனால பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்தா மட்டும் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னுடைய பிளேலிஸ்ட்ட போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவங்க என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸா ரியலி எனக்கு ஹெல்த் முடியல. அதனால அவ்வளோ சீக்கிரம் நான் ரெஸ்பான்ஸ் குடுக்கல. சாரி. ஆனா எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் குடுப்பேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டவுட்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் யூடியூப் பாலிசிஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இத பார்த்து நீங்க பேனிக் ஆகாதீங்க. இது பார்த்தீங்கன்னா, காமனா எல்லாருக்கும் வர கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் இதில் வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. உங்களுடைய வைட்டி பேஜ் ப்ரொடக்ட் யுவர் ரெவென்யூ அவாய்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் ஃப்ளாக்ஸ் டு கீப் யுவர் சேனல் மானிட்டைஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? இந்த லேர்ன் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் வரல, எல்லாருக்குமே வந்திருக்கு. இதனால என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளமே கிடையாதுங்க. உங்களுக்கு யூடியூப்லேருந்து அப்பப்போ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரியூஸ்டு வரப்போகுது அப்படின்ட்டு நான் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி யூடியூப்பும் கண்டென்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து உங்களுக்கு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, மற்றவங்களோட வீடியோவை எடுத்து போடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, உங்களுடைய சேனல் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுது. அதில் என்னென்ன விஷயம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுடைய அப்படியே இப்போ என்னுடைய சேனல்லேருந்து ஒரு பகுதியை கட் பண்ணி அப்படியே உங்கள் சேனலில் போட்டாலும் ரீயூஸ்டு தான். அது மட்டும் இல்லை, மூவி கிளிப்பு, டிக்டாக்கு, இன்ஸ்டா, அதான் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும். அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போட்டால் ரீயூஸ்டு அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போட்டாலுமே உங்களுடைய வீடியோ அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். காப்பிரைட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது மற்றவங்களுடையதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து என்னுடையது தான் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க. நம்ம யூடியூப்பை ஏமாற்றவே முடியாது. யூடியூப் வந்து ஹியூமன் கிடையாது. முன்னாடியெல்லாம் ஹியூமன் இருந்தாங்க. இப்போல்லாம் ஏஐ உலகமாக மாறிடுச்சு. இந்த ஏஐ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைங்க. என்னுடைய சேனலில் 2 சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நான் ஆனால் எதுவுமே பண்ணலை. ஒரே மொபைலில் லாகின் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் ஆச்சுங்க. என்னுடைய சேனல் 2 சேனல் ஏன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோவை பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது என்பது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம மானிடைஸ் ஆனாலுமே சில பேர் வீடியோஸ் போடாமல் அப்படியே டிலே பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஏர்னிங் வராது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் மானிடைஸ் ஆகிட்டு நிறைய பேர் வீடியோ போடலாமா போட வேணாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ போட்டு தான் ஆகணும். அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து ஏர்னிங்ஸ் வரும். ஆனால் மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு வியூஸ்க்கும் தான் நமக்கு ஏர்னிங்ஸ். அதுக்கு முன்னாடி பல லட்சம் மில்லியன் வியூஸ் போயிருக்கும், அதுக்கெல்லாம் ஏர்னிங்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க. அப்படி நீங்கள் கேப் விட்டிங்கன்னா உங்கள் சேனலே மொத்தமாக லோ வியூஸாக போயிடும். என்னுடைய சேனலும் இப்போ அப்படி தான் லோ வியூஸில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8946014557. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க. எனக்கு 1 மாதமாக ஹெல்த் இஷ்யூ இருக்குது அண்ட் பர்சனல் இஷ்யூ நிறைய இருக்கிறதுனால யூடியூப்பில் ஆக்டிவாகவே இல்லை. அதான் என்னுடைய இன்னொரு சேனலும் சுத்தமாக வியூஸ் போகல, இந்த சேனல்லையும் வியூஸ் போகல. யாராக இருந்தாலும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டால் மட்டுமா ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், வியூஸ் போகும். இந்த ஒரு ராஜ மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டால் மட்டுமே நம்மளை ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நன்றி, வணக்கம்.